ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் மூவி டிஸ்கஷன். நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு என்ன படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 இயர்ஸ் லேட்டராக வந்திருக்க மதகஜராஜா அப்படின்ற ஒரு காவியத்தை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு சுந்தர் சி படங்க. நீங்கள் என்னமோ சொல்லுங்கள், என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைரக்டர்ஸ்ல எப்பயுமே உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வாட்டி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சுந்தர் சி இஸ் டாப். எனக்கும் அதே தான். சுந்தர்சியோடைய ஃபேன் நான் தான் ஆக்சுவலி. சின்ஸ் மேட்டுக்குடி ஆகட்டும், இது உள்ளத்தை அளித்தா, எனக்கு அந்த படத்தை விடுங்க, நீங்க படத்தோட ஃபேனுன்றது ரெண்டாவது. எதுக்கு ஃபேனு அப்படின்னா, அவர் ஒரு ப்ராடக்டை பண்ணி பிஸ்னஸா அது வயபிள் ப்ராடக்டா மாத்திடுறாரு, அதுக்கான பெரிய ஃபேனு. ஏன்னா நீங்க பெருசாலாம் அவருக்கு ஷூட்டிங்லாம் தெரியும்ல, 6 மணிக்கு மேல ஷூட்டிங்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஷூட்டிங்கே ஓகே, இதை நான் வந்து கிளியர் இன் மைண்ட் அப்படின்னா தான் இது மாதிரிலாம் ப்ராசஸே பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாரும் கூடயுமே ஒர்க் பண்ணிட்டாரு. லைக் தளபதியோட மட்டும் இல்ல, தலைவர் எல்லாரோடையும் வச்சு, கமல் சாரு எல்லாரையும் வச்சும் பண்ணிட்டாரு. எல்லாரை வச்சும் ஒரு he promised and gave a minimum guarantee மூவி. எல்லாமே ஹிட் தான். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ஒரு சில படம் தாங்க அது தவறிடுச்சு. இந்த ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு சில படம் தான் தவறிடுச்சு. ஆக்ஷனோட ஃபார்முலா இல்லாத படங்கள்லாம் தவறிடுது. ஆனா திருப்பி அவரு கம்பேக் கொடுக்கணும்னா அரண்மனை இல்ல கலகலப்பு பிரான்சைஸ் அவனை பொறுத்து எவ்வளவுதான் அதை வந்து மக்கள் வந்து ட்ரால் பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும், பட் ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னு வர்றப்போ வந்து அந்த அரண்மனையை எடுத்து டக்குன்னு கொடுத்துடுறாரு. பட் இன்ஃபேக்ட் ஏன் அந்த இன்னொன்னு நம்ம மறக்க கூடாதுங்க. போன வாட்டி அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் தான் தமிழ் சினிமாவே ஒரு துவண்ட நிலையில இருக்கும்போது அரண்மனை 100 crores. ஏன்னா ஏன்னு நான் இது பண்ணப்போ, லைக் வந்து நம்ம முன்னாடி இப்போ இருக்கிற தமிழ் சினிமால வந்து நம்ம சிரிச்சு பாக்குற மாதிரி படங்கள் எதுவுமே இல்லை. நம்ம நேற்று படம் பாக்குறப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இப்போ எல்லாருமே வந்து டார்க்ல தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒன்று ரெண்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எப்போ கடைசியா நல்லா விழுந்து சிரிச்ச படங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டாக்டர் சொல்லலாம். அந்த மாதிரியான அதுவும் எல்லா காமெடி கிடையாது. ஆனா ஆக்சுவலி இதுலயுமே பாத்தீங்கன்னா ஜெண்டர் பயாஸ்டாவும் இருக்கு அதெல்லாம். பட் ஸ்டில் அவர் வந்து அதை ஓரளவுக்கு அது இல்லாம காமெடி பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அவங்க அதை ஓவர் கம் பண்ற மாதிரி தான் காமெடி இருக்கு. அண்டர்ஸ்டாண்டபிள் தான். 12 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் அவரு தொடரதே இல்லை. அவருமே எவால்வ் ஆயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இது 12 இயர்ஸ் மூவிங்கிறது வந்து எங்கன்னா ஒரு சில சீன்ஸ்ல கிளீசியான சீன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் 12 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தா வேணா இது படமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்போ வர்ற படங்கள்ல வந்து காமெடிங்கிறது துளி கூட கிடையாது. எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. 70% தியேட்டர் ஃபுல்லு. பொங்கலுக்கு வந்த எந்த படமே இவ்வளவு பெருசா கேம் சேஞ்சரே நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தது? 40% கூட ஃபுல்லா வரலன்னு வச்சுக்கோங்களேன். மெட்ராஸ்காரன் பெருசா ரிவ்யூவும் பெருசா இல்ல. இன்னொன்னு என்னமோ ரிலீஸ் ஆச்சு மெட்ராஸ்காரன். இல்ல இன்னைக்கு நாளைக்கு தான் அடுத்து மெட்ராஸ்காரன் கூட இன்னொரு படம் இது வணங்கான் நல்லா போடுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி நேத்தெல்லாம் லிட்டரலா ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு க்ரௌடு, ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. நேத்து சில காமெடிஸ் வந்து லைக் மனோபாலா சாரோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் போர்ஷன்லாம் வந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம். என்ன மன கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அந்த ஒரு 20 நிமிஷம் சிரிக்கிறோங்கிற ஒரு கேப், ஐ மீன் செகண்ட் ஹாஃப்ல சொல்றேன், லாஸ்ட் 20 மினிட்ஸ் சிரிக்கிறோங்கிற ஒரு கேப் கிடைக்குதுல்ல, ஒரு ரிலீஃபிங்கா இருக்குல்ல. அதனாலதான் டைரக்டர்ஸ் லைக் சுந்தர் சி ஆர் ஸ்டாண்டிங். ஏன்னா அவர் கூட வந்தவருங்க யாருமே இப்போ மோஸ்ட்லி டைரக்ட் பண்ணல. இல்லங்க, யாருமே இல்ல யாரு இருக்கா? பட் அவரோட க்ரூல பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிற ஆர்டிஸ்டே தான் இருப்பாங்க. கலகலப்புலயும் இந்த ஆர்டிஸ்ட் தான், அரண்மனையிலயும் அந்த மாதிரி தான். பட் வந்து ஒரு சுச்சுவேஷனல் காமெடிங்கிறது வந்து அவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாரு. லைக் நீங்க கவுண்டமணி சார்கிட்ட இருந்தே அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இது வின்னர்ல எல்லாம் வடிவேல் சார்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. எல்லாருமே செந்தில் சாரை மட்டும் வச்சு அருணாச்சலத்துல பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் காமெடிக்கு வந்து தலைவர் ஒரு தனி ரகம் போல.
காமெடின்னு பார்த்தாலே. ஆனா இந்த படமும் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா லாஜிக்லாம் சுந்தர்சி படம்னாலே அப்படியே லாஜிக்க தனியா வச்சுட்டு தான் ஆக்சுவலி லாஜிக்கே போகணும். கிடையாது. படம் அவர் படங்கள்ல ஏது ஆமா. லாஜிக்? காமெடிக்குன்னு போனீங்கன்னா ஒன்லி மேஜிக், காமெடி காமெடி மேஜிக். மட்டும்தான். ஆக்சுவலி இப்போ இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா இவங்க நம்ம ஆடியன்ஸாவே எல்லாருமே இந்த காமெடியை தான் மிஸ் பண்றோங்க ரொம்ப. ஆமா 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 கரெக்ட். ஆமா காமெடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்தெந்த படத்துலயுமே இந்த மாதிரி காமெடி இல்ல, எல்லாமே டார்க் ஆயிடுச்சு. இதுவரையும் தமிழ் சினிமால வந்து ஆக்சுவலி ஒரு கடப்புல கடவந்த படத்தை எடுத்துட்டு வந்து ஜெயிச்சது வந்து சரித்திரமே கிடையாது. கிடையாது கிடையாது அந்த கடப்புல கிடந்துருச்சுனாலே அந்த படம் வந்தாலும் ஃபிளாப் ஆகி Flop போனதுதான் அப்படின்னு ஒரு டாக் இதுக்கு முன்னாடி வந்ததுங்க. ரஜினி முருகன் ஒன் இயர் டிலேல வந்தது, அது ஜெயிச்சது. 1 இயர் 2 இயர்ஸ் ஓகே இட் டசன்ட் மேட்டர். 1 இயர் 2 இயர்ல என்ன ட்ரெண்ட் மாறி ஆமா போகுது கரெக்ட். நமக்கு? லைக் ஒரு 5 இயர்ஸாவே லைக் இப்ப பாத்தீங்கன்னா சிமிலர் டு திஸ் மூவி பார்ட்டிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து வின் ஆகுறதுலாம் சூப்பர். ஏன்னா ட்ரெண்ட் நீங்க இப்போ இப்போ நீங்க ட்விட்டர் எடுத்து பார்த்தாலும் எல்லாருமே பொங்கல் வின்னர் வந்து மதகஜராஜா எம்ஜிஆர் தான் அனானிமஸா போட்டுட்டு இருக்காங்க. ஆமா இன்னும் 2 படம் வணங்கானும் நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டோம். நீங்க But நீங்க நம்ம இன்னும் போதுங்க பார்க்கல. வணங்கான்னு போகுது. பட் ஸ்டில் மதகஜராஜான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் Commercial. பாட்டு ஹிட்டு எல்லாரும் வர்ற பார்க்கணும்னா இது காமெடி. இப்போ நீங்க வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் பாருங்களேன். நேத்து எப்படி வந்தாங்க கூட்டம். ஏன் இல்ல சில டைரக்டர்ஸ் படங்களுக்கு வந்து எப்பவுமே கூட்டம் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து சுந்தர்சி டயர் 2 டயர் படம்னாலே 3னாலே அதுதாங்க. கண்டிப்பா சுந்தர்சி ஏங்க உண்மையிலேயே படங்களுக்கு சொல்றேன், நான் சென்னையிலயும் படம் பார்த்துருக்கேன். சென்னையில படம் பார்த்துட்டு சென்னையில இவ்வளோ தூரம் ரசிச்சு எல்லாம் பாக்குறாங்களான்னு டவுட். ஆனா நான் டயர் 2லயும் பார்த்துருக்கேன், டயர் 3லயும். கோயம்புத்தூர், மதுரை, பொள்ளாச்சி, திருமங்கலம், தேனி அந்த ஏரியாலலாம் படம் பார்த்துருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க. நீங்க நார்மலான அரண்மனை படமே சென்னை க்ரௌடோட போய் பார்த்தங்காட்டியே ஆதியே இன்டர்வியூல சொன்னாரு, சென்னை க்ரௌடோட போய் பார்த்தாராங்க. பார்த்துட்டு அரண்மனை 2 நினைக்கிறேன், குஷ்பு அவங்க எல்லா படத்துலயும் அவங்க தான் டான்ஸ் ஆடுறாங்க. அரண்மனை 2 என்னடா ஆதி போய் கேட்டிருக்காரு போல சுந்தர் சீட்ட. அவர் சொன்னாரு, இதே மாதிரி என்ன இந்த பாட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே, போட்டோம் அப்படின்னு ஒண்ணு சுந்தர்சி சொன்னாங்களாம். நீ போய் பொள்ளாச்சியில ஒரு வாட்டி படம் பாரு அப்படின்னாராம். அவர் அதுக்காண்டி பொள்ளாச்சியில போய் பார்த்துருக்காரு. சாமி வந்து ஆடுனாங்களாம். சோ அவர் வந்து என்ன சொல்றாரு, ஓகே இது டயர் 2 டயர் 3ல கிங் ஆஃப் ஓப்பனிங்னா கன்ஃபார்ம் சுந்தர்சி அப்படின்றத. அவங்க படங்கள் அவர் ஆக்டிங் சொல்ல வேண்டாம் நம்ம. பட் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து நான் வந்து அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்னு நினைக்கிறேங்க. இவ்வளவுதான் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் ஒரு படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அவரோட ஃபார்முலாவே வந்து சிம்பிள். ஒரு கதைக்களம், ஒரு அதை சுற்றியே தான் எல்லாமே நடக்கும். வெளியில இருந்து புது கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல குழப்புறது இது எல்லாமே கிடையாது. அதை சுத்தி தான் நடக்கும் கதைகளும். அந்த சுத்தி நடக்கிறதுலயே வந்து நிறைய காமெடி இருக்கும். பாட்டு களமே காமெடியா தான் ஆக்சுவலி. அவர் தூக்கி போடுற நடிகர்கள் பாருங்க, அவர் செலக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஒரு காமெடி. அவங்க நம்ம பார்த்தாலே நான் சீரியஸ்லி மனோபாலா சார் இப்போ நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அவரு இந்த படங்கள் இந்த மாதிரியான படங்கள் வந்து எக்கச்சக்கமா பண்ணியிருந்திருப்பாரு இப்ப இருந்திருந்தாருன்னா. ஏன்னா இந்த படம் வாய்ப்புக்கு அப்புறமா, ஏன்னா அப்படி ஒரு லாஸ்ட் ஒரு அதெல்லாம் சரியான ஸ்லாப்ஸ்டிக்ஸ் தான். ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான். பட் சரியான காமெடி. இன்னொரு ஆன் த ஹேண்ட் இன்னொரு இதுல பார்த்தாலும் விஷால் வந்து இப்போ சந்தானம் தான் படத்தோட ஹீரோ. விஷால் சும்மா ஒரு கம்பெனி கொடுக்குற மாதிரி விஷால் ஏதோ நல்லது பண்ண முயற்சி பண்றாரு படத்துல. அது அவ்வளவுதாங்க, அது ஹீரோக்கான இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் விஷால் நல்லது பண்றாரு, யாரோ சேர்த்து வைக்க முயற்சி பண்றாருன்றப்போ அடுத்த சீன்லயே ஒரே ஒரு கவுண்டர்ல சந்தானம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. கரெக்ட் தாங்க. அது நான் எப்படி பாக்குறேன்னா, என்னடா இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்ற ஒரு இடம் ஆடியன்ஸ்க்கு அந்த ஜோன் நோக்கி ஆடியன்ஸ் தள்ளுறாங்க. தள்ளினோன்னு நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி சந்தானம் அங்க இருக்கிறதுனால அவர் போடுற கவுண்டர் எல்லாமே எடுபடுது. இந்த எல்லாமே ஒர்க் அவுட். ஒரு 12 வருஷம் பழமையான கவுண்டர் மாதிரியே கிடையாது. பட் நிறைய நீங்க சொன்ன மாதிரி அடல்ட் காமெடிஸ் எல்லாமே இருக்குது, கிளாமர் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் வந்து 12 வருஷம் முன்னாடி எடுத்த படம் அவ்வளவுதானே தவிர்த்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுது அது எல்லா இடத்துலயும். அண்ட் எஸ்பெஷலி விஜயாண்டியோட 2-3 சாங் வந்து தியேட்டர்ல எப்படி விசில் அடிக்கிறாங்க. 12 இயர்ஸ் லேட்டர் தியேட்டர்ல விசில் அடிக்கிறதுன்றது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். பட் ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா பாத்தீங்கல்ல இப்போ
இப்போங்க காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் நம்ம காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வர்றானுங்க. வந்துட்டு தம்பி எப்படிடா படம் தெரியும் அப்படின்னா, நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே 90ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். இப்போ காலேஜ் படிக்கிறவங்களே வந்துட்டு ப்ரோ அந்த பார்ட் ஒன்று செமையா ட்ரெண்ட் ஆச்சுல அதனால வரும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட்னு ஒன்று பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் விசிபிலிட்டியும் இருக்குங்க. இப்போ நீங்க யாருனாலையும் சொல்ல முடியாதுல்ல, அடுத்து துருவ நட்சத்திரம் பார்ட்டி படம்லாம் எப்படி இருக்குன்ற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ துருவ நட்சத்திரம் எப்போ போட்டாலும் அதுக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. பட் அது வந்து கமர்ஷியலைஸ் கிடையாது. அது வந்து படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனிங் நல்லா இருக்கும். ரிவ்யூ பேஸ்ட் தான். அதுல வந்து அப்படி கிடையாது. இது வந்து பொங்கலுக்காக வந்த படம். ஆமா. எந்த பொங்கலுக்கு நீங்க அவர் வந்து அதான் சொன்னாருங்க. பொங்கல்ல வந்தா கூட நல்லா இது ஆக்சுவலி இது ஏன் தெரியுமா, ரீ ரிலீஸ் கல்ச்சர் இப்பதான் மெதுவா பாப்பப் ஆகுது. அதனால எல்லாரும் ஓப்பனா தான் இருக்காங்க. ஆமா இதெல்லாம் இருக்கும் தெரிஞ்சுதானடா வரோம் அப்படின்னு. ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு 2 இஷ்யூ இருக்கும்னு நினைச்சா கூட இதெல்லாம் தெரிஞ்சுதானே வரீங்கன்னு எல்லாருமே நார்மலைஸா தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டை என்னைக்குமே ஆடியன்ஸ் வந்து இது பண்ண தவறுனதே இல்லை. அண்ட் ஸ்டில் இது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் தான். ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகுதுன்றப்ப நல்லதுதான். ஆனா கன்ஃபார்ம் டு பி கன்க்ளூட், சுந்தர் சியோட படம் கன்ஃபார்ம் நல்ல ப்ராடக்ட்னு தான். என்னென்ன இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு எல்லாமே எல்லாமே பக்காவா இருக்கு. டிக் மார்க் அடிச்சுட்டே வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் நீங்க தில்ராஜ் சொல்ற மாதிரி தான், பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, காமெடி எல்லாமே இருக்கு ஆக்சுவலி. ஸோ எங்களை கேட்டா கன்ஃபார்ம் ஒரு நல்ல இல்ல எல்லாமே அந்த யங் க்ரௌட் இல்லையா. ஸோ யங்கா எல்லாருமே ஒரு 10 வயசு கம்மியான ஃபீல்ல எல்லாருமே பீக். சந்தானம்லாம் பீக். ஸோ நம்மளே வந்து டைம் டிராவல் பண்ணி 2013 போன மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ரன்னிங் ரேஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது இதெல்லாம் என்னடா அப்படின்னு தான் இருக்கு. பட் ஸ்டில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து நடிக்க வச்சு ஒண்ணும் கிடையாது, லாஜிக்கே கிடையாது. எல்லாம் சின்ன பையங்க எல்லாம் இருக்கும்போது ரன்னிங் ரேஸ் பண்ணிருப்பாங்க. திருப்பி பெரியவனாலும் வாடா ரன்னிங் ரேஸ் போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. சும்மா அது தெரியுது, பார்க்கும் போதே தெரியுது எல்லாம் லாஜிக்கலே கிடையாது. ஆனாலும் ஃபன்னு செம ஜாலியா இருக்கு. ஸோ உங்க சைட்ல இருந்து என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ண விரும்புறீங்க? கண்டிப்பா சுந்தர் சி படம்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா நிற்பேன். ஃபர்ஸ்ட் டே ஷோ தான். நிறைய படங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷோ தான். ஏன்னா அவரோட அந்த ஆரா அந்த ஃபீலே வந்து சூப்பரா இருக்கும். அவர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எல்லா எலிமெண்ட்டும் இருக்கும். எங்கேயும் போக வேண்டாம், எதுக்காக படத்துக்கு போறீங்க, கவலையை மறந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆக்ஷன் பீக்டா இருக்கும் அப்படின்னு போய் ஃபுல் ஃபிளெஜ்டா போய் உட்காந்து அப்படி பார்க்க முடியாது. அதுல கூட சில டிசப்பாயின்மெண்ட் வரலாமே தவிர்த்து இதுல எல்லாம் டிசப்பாயின்மெண்டே கிடையாது. காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னா மட்டும்தான் டிசப்பாயின்மெண்ட். ஆனா அதுக்கு ஷுவர் நம்மால காமெடி எங்கேயாவது திணிச்சிடுவாரு. ஏன்னா அரண்மனையில கூட எனக்கு தெரிஞ்சு செகண்டுக்கு அப்புறம் அந்த அரண்மனை எதுவுமே வந்து ஓகேஷான படம் தான். காமெடி மட்டும்தான். காமெடியும் ஓகே இல்லங்க. அவரு அதுக்கு அந்த லெவல்ல காமெடியே மக்களுக்கு ஏத்துக்கிறாங்கன்றப்போ அவர் அதுதான் மைண்ட்ல கிளியர். அரண்மனைனா பேய் இருக்க போது, பேய கடைசியில ஒரு சாமி பாட்டை வச்சு ஓட்டி க்ளோஸ் பண்ண போறாங்கிறது மக்களுக்கே தெரியுது. தெரிஞ்சுதான் வந்து என்னன்னா லைக் காமெடியன்ஸ் அவர் இப்போ யாருமே காமெடியன்ஸ்னு நமக்கு கிடையாது. ஆக்சுவலி கிடையாதுன்ட்டு இல்ல. இன்னும் நமக்கு இன்னும் கேரக்டர் ஆர்டிஸ்டும் பாருங்களேன், பெருசா நமக்கு எம்எஸ் பாஸ்கர் கொஞ்ச 4 பேர் தான் இருக்காங்க தவிர இன்னும் புதுசா யாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடி வரல. இன்னும் புது ஹீரோவே வர மாட்டேங்கிறாங்க எங்க காமெடி இதெல்லாம். ஸோ ஏன்னா அந்த அந்த ஒரு ஸ்லாட்டை வந்து சுந்தர்சி சார் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு யாராவது ஒரு காமெடி. ஏன்னா சந்தானம் வச்சு சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாரு அவர். சந்தானம் யோகி பாபு தான் இப்ப யோகி பாபு வந்து அவரால அந்த அளவுக்கு எடுத்துட்டு வர முடியல. ஏன்னா யோகி பாபு இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காமெடியன். நீங்க அவரு சந்தானம் மாதிரி கவுண்டர்ஸ்ல போடாம அவரு பேரிக்கா மண்டையான்னுவாரு, பூசணிக்கா தலையான்னுவாரு, அந்த மாதிரி ஒரு வேலை போயிடுவாரு அவரு. இல்லை ஸோ ஒரு கவுண்டர்ஸ் இல்லாம அவர் கொஞ்சம் அந்த இடத்துல யாராவது இன்னும் பெட்டர் காமெடியன். ஏன்னா இப்போ லைக் இனி மனோபாலா சார் கிடையாது, மணிவண்ணன் சார் எல்லாம் இல்ல. அவங்க மாதிரி வந்து யாராவது ஒரு சந்தானம் நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு வயபிளான அதான் நம்ம சொல்ல முடியாது. நம்மளால வாங்க திருப்பி காமெடி பண்ணுங்கன்னு கூப்பிடதான் முடியும். கரெக்டா இருக்காதுங்க அவருக்கு. அவர் இப்ப கரெக்டா இருக்காது. பட் வந்து
see வரஸ் நீங்க ஒரு ஒரு ஹீரோவா ஒரு 10 படம் பண்ணி ஃப்ளாப் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில 2 இல்லங்க படங்கள்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு அது ஆக்சுவலி அது ஏன்னா திருப்பி அவங்க காமெடியன்னே எவ்வளவு நாள் நீங்க பார்க்க முடியும்? அதனாலதான் இப்ப சதீஷுமே காமெடி விட்டு எதுக்கு ஹீரோவா நடிக்கிறீங்க? எவ்வளவு நாள் தான் ஏங்க அது சுத்தமா பண்ணிட்டே இருக்க முடியாது இல்ல? இல்ல லைக் அப்ப லைக் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார்ல இருந்து எல்லாருமே அவங்க அதுதாங்க ஹீரோவா பண்ணாலும் தே ஆர் டூயிங் காமெடி பண்ணிட்டு தானே கரெக்ட்டுங்க. இருந்தாங்க. அப்ப சுச்சுவேஷன் வேற. நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்போ. இப்ப சும்மா சும்மா ஏதாவது ஒரு இஷ்யூ கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜ்டு காமெடியனாவே இருந்துகிட்டு இருக்க அவங்களுக்குமே கரெக்டா இருக்காது. இவங்க ஒரு இப்ப பாருங்க சதீஷ்க்கு பாருங்க 3 படம் பேக் டு பேக். இந்த நாய்சேகர் ஹிட்டு, அதுக்கடுத்து ஏதோ வந்துச்சு. சட்டமென் கையில் நல்ல ரிவ்யூ. அதுக்கு நடுவுல ஒரு படம் வந்துச்சுங்க. நல்ல படம் இது ஆக்சுவலி. காஞ்சூரின் காஞ்சூரின் கண்ணப்பா. கண்ணப்பா. அதுவும் நல்லா தான் போயிருக்கு. ஸோ அவருமே நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷான இடத்துக்கு தான் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இன்னும் இல்ல இந்த வேகன்சி இருக்குல்ல, அவங்க எல்லாரும் ஹீரோ ஆயிட்டு போயிடுறாங்க. இந்த வேகன்சி இருக்கு இருக்கு. இல்ல அதுக்கு என்ன சொல்றேன், அதுக்கு ஏதாவது புது க்ரௌட் வந்து ஃபில் அப் பண்ணிடுவாங்கன்றேன். அந்த க்ரௌடுன்னு தான் இன்னும் யாருன்னு தெரியாம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல சி வென் இப்போ அதுக்கு இருக்கிற கரெக்டா சினிமால டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி யாராவது ஒருத்தங்க எடுப்பாங்க. அப்ப அந்த படம் பெரிய லெவல்ல பர்ஸ்ட் ஆகும். அப்ப ஈஸியா எல்லாருமே லைக் இவரு சாரி நெல்சன் வந்து இவரை கொண்டு வந்தார்ல, அந்த அது மாதிரி மாதிரி சில ரெடின் பேர் கிங்ஸ் கரெக்ட். கிங்ஸ்லி அந்த மாதிரி ஒருத்தங்களா யாராவது படம் கிடைக்கும் போது பாயிண்ட் பண்ணி அவ்வளவு பெருசா பர்ஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஓகே, டு கன்க்ளூட், இப்போ எம்ஜிஆர் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு போய் நல்ல ஜாலியா என்டர்டெய்னர், பொங்கல் சாப்பிட்டு அப்படியே ஃபேமிலி ஜாலியா என்டர்டெய்னரா போய் சிரிச்சுட்டு தெரியாது, வரலாம். என்டர்டெய்னர், நல்ல என்டர்டெய்னர். ஸோ உங்களுக்கு நல்ல என்டர்டெய்னர், போலாம் ஜாலியா போலாம். பெட் ஃபார் தி மூவி. போய் தாராளமா போங்க, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் ரிவ்யூ. இன்னொரு நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல ரிவ்யூவோட சந்திப்போம். வணங்கான்னு வருமா? வணங்க இன்னும் பார்க்கலைங்க. இல்ல வரும். பார்த்தா போட்டுருவோம். பார்த்து போடணும். நிறைய பேர் பார்க்காம எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேசிப்பாயா காதலிக்க நேரம்லயே வருங்க, போவோம் அதுக்கு போவோம். ஓகே, ஸோ ஓகே, see you in the next movie review or next vlog. Until then, see you, tata, bye bye. Signing off from Naveen and Dhanush.